Hi friends, இன்னைக்கு நம்ம சூப்பரான chettinadu ஸ்டைல்ல காளான் கிரேவி ரெசிபி தான் பார்க்க போறோம். ரொம்ப ஸ்பைசியாவும் டேஸ்டியாவும் ரொம்ப டிஃபரண்டான டேஸ்ட்ல இருக்கும் இது. கண்டிப்பா இத ட்ரை பண்ணி பாருங்க फ्रेंड्स. ரைஸ்க்கு சப்பாத்தி, தோசைன்ட்டு எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் அம்மாடி கிச்சன் பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்துல பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல ஒரு கடாயில 2 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். அடுத்ததா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததா மராட்டி மோக்கு சேர்த்துக்கலாம். 3 எடுத்துக்கிறேன். 6 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். அடுத்ததா 4 லவங்கம் சேர்த்துக்கிறேன். அடுத்ததா ஒரு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலையை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கொஞ்சமாக கல்பாசி எடுத்துக்கிறேன். இந்த ரெசிபிக்கு கல்பாசி ரொம்ப முக்கியம், இது இல்லாமல் செய்யாதீங்க. அடுத்ததாக ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் போல் இதை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க, இல்லைன்னா டேஸ்ட் மாறி போயிடும். இப்போ இது நல்லா ஆற வச்சுட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்ல பவுடர் ஃபார்மில் இருக்கணும். இந்த மாதிரி கொரக்கொரப்பாக இருந்துச்சுன்னா நல்லா ஜலிச்சு கூட இதை சாஃப்டான பவுடராக எடுத்து யூஸ் பண்ணுங்கள். இந்த மசாலாவில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் மீதியை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு கடாயில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. 3 பெரிய வெங்காயத்தை நல்ல பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கிறேன். எந்த அளவுக்கு பொடியாக நறுக்க முடியுமோ அந்தளவுக்கு பொடியாக நறுக்கிக்கோங்க. அப்போ தான் இந்த கிரேவி நல்லா பர்ஃபெக்டான டெக்ஸ்சரில் கிடைக்கும். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்து இது நல்லா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததாக 3 தக்காளியை சேர்த்துக்கலாம். நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா மிக்சியில் கூட ஒரு அடி அடித்து சேர்த்துக்கலாம். எந்தளவுக்கு ஃபைனாக கட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு கிரேவி நல்ல பர்ஃபெக்டான டெக்ஸ்சரில் கிடைக்கும். அடுத்ததாக 1/2 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான பட்டாணி சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குடமிளகாய் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 கப் அளவுக்கு இருக்கும். இது ஆப்ஷனல் தான், இது இல்லைனாலும் பரவாயில்ல. காளான் கூட குடமிளகாய் சேர்த்து செய்யும் போது இன்னும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும், அதனால தான் நான் சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததாக இப்போ இது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 1.5 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இது வெறும் மிளகாய் தூள் தான். இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலாலாம் சேர்க்கும் போது லோ ஃப்ளேமில் வச்சு மசாலாவை சேருங்க, இல்லைனா அடி பிடிச்சிடும். அடுத்ததாக இப்போ 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு 3 நிமிஷம் போல் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வைக்கலாம். ரொம்ப ஸ்பைஸியாக சாப்பிட பிடிக்கும்ன்றவங்களுக்கு இந்த கிரேவி ரொம்ப பிடிக்கும். அந்த அளவுக்கு இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். செட்டிநாடு ஸ்டைலில் பர்ஃபெக்டாக இருக்கும் இது. அடுத்ததாக 200 கிராம் அளவுக்கு காளான் சேர்த்துக்கிறேன். இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்தது இதை மூடி வச்சு ஒரு 3 நிமிஷம் போல் இது நல்லா வேக வைங்க. இப்போ 3 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ நல்லா காளான் வெந்து வந்திருக்கு. உங்களுக்கு ரொம்ப கிரேவி திக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் அப்படியே விட்டுடலாம், இல்லைன்னா எக்ஸ்ட்ரா தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 கப் அளவுக்கு தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2 நிமிஷம் போல் கொதிக்க வைங்க. இப்போ எனக்கு கிரேவி கொஞ்சம் தண்ணியாக வேணுன்றதுனால நான் ஒரு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ கடைசியாக 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கிறேன். இது அதிகமாக சேர்த்துட வேண்டாம், கம்மியாகவே சேருங்க, அப்போ தான் டேஸ்ட் கரெக்டாக இருக்கும். இப்போ இது நல்லா கலந்து விட்டு ஒரு நிமிஷம் அளவுக்கு இது வேக வச்சா போதும். ஏன்னா நம்ம மசாலா ஏற்கனவே வறுத்து எடுத்துருக்கோம். ஸோ ரொம்ப நேரம் இது கொதிக்க வைக்க வேண்டாம். 1 நிமிஷம் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழையை சேர்த்து இது கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான மஷ்ரூம் செட்டிநாடு ஸ்டைல் மஷ்ரூம் கிரேவி ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
ஃபர்ஸ்ட் டைம் அம்மாடி கிச்சன் பார்க்குறவங்க அம்மாடி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.